தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரு குழந்தைகளின் நட்பு மலர்கிறது. முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கும் எலிசபெத்தை காண அவருக்கு உதவி புரிய இளம் வயதில் கருவுற்றிருக்கும் அன்னை மரியாள் செல்கிறார். கருவுற்றிருப்பதால் அன்னை மரியாளும் கவனிக்கப்பட வேண்டியவர், பராமரிக்கப்பட வேண்டியவர். இருப்பினும் தன்னை விட முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கும் எலிசபெத்துக்கு உதவி செய்ய ஆவல் கொள்கிறார். இவர்கள் இருவரின் கருவுதலும் அதிசயமானது, அற்புதமானது, ஆச்சரியப்படக்கூடியது. ஏனெனில் இவை அனைத்தும் இவ்வாறு நிகழ வேண்டும் என்பது இறை தந்தையின் திருவுளம். பாவிகளாக இருந்த பொழுது தன் மக்கள் மீது கொண்ட அதிக அன்பினால் இறை தந்தை தன் ஒரே பேரான மகனை உலகிற்கு அனுப்பினார். அந்த திருமகனுக்கும் தன் தந்தை மீது கொண்ட அன்பினால் அவரின் திருவுளத்தை நிறைவேற்ற ஆவல் கொண்டார். பழைய ஏற்பாட்டில் தான் உங்கள் தந்தை நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் என்று சொன்ன இறைவன் புதிய ஏற்பாட்டில் என் வார்த்தையின்படி என் தந்தையின் திருவுளப்படி நடப்பவர்களே என் தாயும் என் சகோதரரும் சகோதரியும் என்கிறார். எனவே இறைவனுக்கு தான் சகோதரர்களாக சகோதரிகளாக என் தாயாக இருக்க வேண்டும் என்றால் இறை தந்தையின் திருவுளப்படி நடக்க வேண்டும். இந்நாள் வரை நாம் இறைவனின் திருவுளப்படித்தான் வாழ்ந்திருக்கிறோமா என்ற சிந்தனையோடு வரவேற்கும் திருமகனை வரவேற்க தம் உள்ளங்களில் உண்மையாக இப்பலியில் பங்கேற்போம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதருள் மாணிக்கமாய், நீதியின் அரசராய், நேர்மையின் சின்னமாய் வாழ்ந்து மக்களின் ஆயர் என அன்போடு அழைக்கப்பட்ட நம்முடைய மறைமாவட்டத்திலிருந்து சிங்கப்பூர் உயர் மறைமாவட்டத்திற்கு பணி செய்ய போகும் நம்முடைய மறைமாவட்ட குருக்களை எல்லாம் அன்போடு அரவணைத்து ஒரு தந்தையைப் போல பாதுகாப்பாய் கரிசனையாய் எல்லா வகையிலும் நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அந்த மறைமாவட்டத்தை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்து ஓய்வு பெற்று தனது 86வது வயதில் கடந்த 17ஆம் தேதி இறைவனடி சென்ற சிங்கப்பூர் உயர் மறைமாவட்ட முன்னாள் பேராயர் நிக்கலஸ் சியா அவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காக சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும்.
என் தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வந்த இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவர்த்தத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையாக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களில் இருந்தவை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதனானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் ஆட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வறண்ட பூமியாய் பாலைவனம் குன்றுகள் நிறைந்திருந்த பாலஸ்தீன நாட்டில் மிகவும் சிறிய நாடாக கருதப்பட்ட பெத்லகேமில் இருந்து தன் மக்களை தன் சார்பால் நாம் விரும்பியவாறு அமைதி வழியில் ஆளப்போகிறவர் தோன்றுவார் என்று இறைவன் முதல் வாசகத்தில் மீகா வழியாக உரைப்பதை கேட்போம். முதல் வாசகம். இஸ்ரேலின் சார்பாக ஆள
கடவுளை என்னை மீட்குமாறு உமது முகவரியை மாற்றியது. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 10 இறைவசனங்கள் 5 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைதி தந்தி. எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தில் இதை பெற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருமண் சூழலில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருமணத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நினைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருமணத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம். இறைவாக்குகள் 39 தொடக்கம் 45 இறுதியாக. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நற்கருணை கொடுத்து முடித்த பிறகு நாம் ஒரு ஜெபம் சொல்கிறோம். ஞாபகம் இருக்கா? அது எதற்கான ஜெபம்? எதற்கான ஜெபம் சொல்லுங்க.
தெரியல தானே, தெரியாம ஜெபம் சொல்லிட்டு இருக்கோம் தானே. நம்முடைய திரு தந்தை தலைமையில் இயங்கும் நம்முடைய திரு அவை இந்த ஆண்டை யூபிலி ஆண்டாக கொண்டாடி கொண்டு இருக்கிறது, கொண்டாட நம்மை அழைத்திருக்கிறது. எனவே அந்த யூபிலி ஆண்டினுடைய விழா சிறப்பாக நடைபெறும் அர்த்தமுள்ள வகையில் அது கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜெபமானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பங்கிலும் ஆலயத்திலும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த யூபிலி கொண்டாட்டத்திற்கான ஒரு விளக்கத்தை நம்முடைய ஆயர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையாக அனுப்பி இன்றைய ஞாயிறு திருப்பலியிலே மறையுறை பகுதியிலே இதை வாசிக்க வேண்டும் என்று கீழே கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே ஆயர் அவர்களுடைய ஆணையின்படி இந்த சுற்றறிக்கையானது உங்களுக்கு இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. ஜூபிலி 2025 சமூக மாற்றத்திற்கான அறைகூவல். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன் உரிமை அறிவியுங்கள், அது உங்கள் யூபிலி ஆண்டு. லேவியர் புத்தகம் 25வது அதிகாரம் 10வது இறைவாக்கு கூறுகிறது. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வருகின்ற டிசம்பர் 24ஆம் நாள் அன்று நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூபிலி 2025 ஆண்டை ரோமை நகரில் துவக்கி வைக்க உள்ளார். இது நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் திரு அவை முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இந்த கருப்பொருளை மையப்படுத்தி பல்வேறு ஆன்மீக, சமூக மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகள் உலகளாவிய அளவிலும் நம் மறைமாவட்ட அளவிலும் நடைபெறும். இத்தருணத்தில் விவிலியம் மற்றும் திரு அவை ஆவணங்கள் அடிப்படையில் ஜூபிலி ஆண்டு நமக்கு விடுக்கும் அழைப்பு குறித்து சற்று சிந்திக்க அழைக்கிறேன். ஜூபிலி ஆண்டு என்பது ஓர் அருளின் காலம். புதுப்பித்தலுக்கும் மாற்றம் அடைதலுக்குமான ஒரு சிறப்பு நேரம். நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற மைய கருத்து இந்த ஜூபிலி ஆண்டு முழுவதும் திரு அவை உறுப்பினர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் சரி, குழும வாழ்விலும் சரி, விடுதலை, ஒப்புரவு, மறுசீரமைப்பு போன்ற மதிப்பீடுகளை நிலைநாட்டும் வேட்கையுடன் நம்பிக்கையோடு பயணிக்க அழைப்பு விடுக்கிறது. மேலும் இன்றைய சமூகத்தில் நிலவும் அநீதிகளை களையவும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்யவும், ஏழைகளுக்கு தனி கரிசனை, எல்லாருக்கும் தரமான கல்வி வாய்ப்பு போன்ற முன்னெடுப்புகளை மேற்கொள்ளவும் இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட்ட பழைய ஏற்பாட்டு ஜூபிலி ஆண்டு என்பது அடிப்படையில் ஒரு விடுதலை ஆண்டு. ஜூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்று லேவியர் 25:13 சொல்கிறது. ஜூபிலி ஆண்டில் அடிமைகள் விடுதலை செய்யப்பட்டார்கள், கடன்கள் மன்னிக்கப்பட்டன, நிலங்கள் உண்மை உரிமையாளர்களிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டன. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஆண்டவரின் இரக்கத்திற்கும் நீதிக்கும் ஜூபிலி ஆண்டில் ஓர் ஆக்கப்பூர்வமான செயல் வடிவம் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மிகச் சிறப்புக்கு உரிய நாசரேத்து பிரகடனத்தில் இது அழகாக வெளிப்படுவதை காணலாம். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். லூக்கா 4:18-19. இது வெறும் ஆன்மீக மறுமலர்ச்சிக்கான அழைப்பு மட்டுமல்ல. இயேசுவின் நாசரேத்து பிரகடனம் மனிதனை அடிமைப்படுத்தும் எல்லா சமூக அமைப்புகளையும் வேரோடு புரட்டி போட விடுக்கப்பட்ட ஓர் அறைகூவல்.
தமது ஜூபிலி செய்தியில் திருத்தந்தை பிரான்சிஸ் பகிர்தலிலும் மன்னிப்பதிலும் உள்ள மகிழ்ச்சியை கண்டுகொள்ளவும், இறை அன்பில் ஊன்றப்பட்டு சகோதர சகோதரிகளாக கரம் கோர்த்து நடக்கவும் ஜூபிலி 2025 அழைக்கிறது என்று சொல்கிறார். ஒருவர் கூட தனித்து விடப்படாத ஒரு அக்கறையுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதே நம் இலக்காக இருக்க வேண்டும். அங்கே ஒப்புரவும் அமைதியும் காயங்களை குணப்படுத்த வேண்டும். ஆமோஸ் இறைவாக்கினர் உரைத்தபடி நீதி வெள்ளமெனவும் நேர்மை வற்றாத ஆறாகவும் அங்கே பாய்ந்து வர வேண்டும். பொருளாதார ஏற்றத்தாழ்வுதான் நம் காலத்தின் மிகப்பெரிய சமூக சவாலாக இருக்கிறது. இந்த ஜூபிலி ஆண்டில் நம் மறைமாவட்டத்தில் உள்ள எல்லா பங்குகளும் கத்தோலிக்க நிறுவனங்களும் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கும் முன்னெடுப்புகளில் ஈடுபட வேண்டும் என அழைக்கிறேன். ஏழைகளுக்கான தனித்த கரிசனை என்பது கத்தோலிக்க திரு அவையின் எல்லா சமூக நீதி படிப்பினைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. மத்தேயு 25:40 மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்வீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். இந்த ஜூபிலி ஆண்டில் தேவையில் இருப்போருக்கு தம்மால் இயன்ற உதவிகளை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். வெறும் பொருள் உதவி அல்ல, இந்த ஜூபிலி ஆண்டில் நாம் பகிர வேண்டியவற்றின் பட்டியலில் நட்பிற்கும் நம்பிக்கைக்கும் மாண்பிற்கும் மிக முக்கிய இடம் உண்டு. அன்பே கடவுள் என்ற மடலில் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கடவுள் அன்பை ஆதாரமாக கொண்ட பிறரன்பு திரு அவை உறுப்பினர்களின் ஒவ்வொருவரின் தலையாய கடமை. அது மேலும் ஒட்டுமொத்த திரு அவை சமூகத்தின் பொறுப்பும் கூட என்று சொல்கிறார். இந்த ஜூபிலி ஆண்டில் நம் மறைமாவட்டத்தின் எல்லா பங்குகளும் நிறுவனங்களும் ஏழைகளின் மீது தனித்த கவனம் செலுத்தி அவர்களுக்கு பணி செய்யவும், அவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கவும் புதிய வழிகளை கண்டடைய முனைப்பு காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கல்வி அறிவு பெற்ற சமூகமே வலிமையான சமூகம். கல்வியின் முக்கியத்துவம் என்ற 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு ஒரு மனிதனின் ஆளுமை வளர்ச்சிக்கும் சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் கல்வி மிக முக்கியமானது என்று திரு அவை உறுதியாக நம்புகிறது என்று சொல்கிறது. நம் மறைமாவட்டத்தில் இந்த ஜூபிலி ஆண்டில் கல்விசார் முன்னெடுப்புகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் தரப்படும். தரமான கல்வி மறைமாவட்டத்தில் உள்ள எல்லா கத்தோலிக்க குழந்தைகளுக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும். அதோடு நம் கல்வி நிறுவனங்கள் வெறும் உலக கல்வியை மட்டும் வழங்கும் அமைப்புகளாக இல்லாமல் மாணாக்கருக்கு நற்செய்தியின் மதிப்பீடுகளை கற்பித்து சமூக அக்கறை அவர்களின் உள்ளத்தில் விதைக்கும் சமூக மாற்றத்தின் கருவிகளாக செயல்பட வேண்டும். மிகச் சிறப்பான விதத்தில் சமூகத்தின் விழிப்பு நிலையில் வாழும் குழந்தைகளுக்கு தரமான கிறிஸ்தவ விழுமியங்கள் அடிப்படையிலான கல்வி சென்று சேர எல்லா மறைமாவட்ட அருள்பணியாளர்களும் துறவியரும் கல்வியாளர்களும் பெற்றோரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜூபிலி 2025ஆம் ஆண்டின் துவக்க நிகழ்வானது மறைமாவட்ட அளவில் வருகின்ற 29/12/2024 ஞாயிறு திருக்குடும்ப விழா அன்று மாலை நம் மறைமாவட்ட பேராலயத்தில் திருமண வாழ்வில் 25 மற்றும் 50 ஆண்டுகளை நிறைவு செய்யும் தம்பதியினருக்கான சிறப்பு கொண்டாட்டத்துடன் கூடிய திருப்பலியோடு ஆரம்பமாகும். அன்றைய வழிபாட்டில் பவனியாக எடுத்துச் செல்லப்படும் ஜூபிலி சிலுவையானது இந்த ஜூபிலி ஆண்டில் நமது மறைமாவட்டம் முழுவதும் பயணிக்கும். இத்துவக்க நிகழ்வில் பங்கு பெற்று இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள உங்களை பாசமுடன் அழைக்கிறேன். ஒவ்வொரு பங்கிலும் அனைவரும் கைகோர்த்து இந்த ஜூபிலி ஆண்டை சிறப்பான விதத்தில் கொண்டாட அழைப்பு விடுக்கிறேன். நமது மறைமாவட்டத்தின் 25 தளங்களில் மறைமாவட்ட அருள்பணி நிலைய பணிக்குழுக்கள் இணைந்து நடத்தும் ஜூபிலி 2025 சிறப்பு கொண்டாட்டம் நிகழும். இந்நிகழ்வில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கெடுக்க வேண்டுகிறேன். ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் ஒரு திருப்பயணத்தலம் தேர்வு செய்யப்படும்.
அருள்தலத்திற்கு நம்பிக்கையின் திருப்பயணிகளாக சென்று இந்த ஜூபிலி ஆண்டின் சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறேன். ஜூபிலி 2025க்குள் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் கடவுளின் அன்பையும் நீதியையும் பிரதிபலிக்கின்ற ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கும் என்று உறுதி கொண்டு நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணிப்போம். நம் மறைமாவட்டத்திற்கு இந்த ஜூபிலி ஆண்டு ஒரு மறுமலர்ச்சியின் காலமாக அமையட்டும். இரக்கம், விடுதலை, ஒப்புரவு போன்ற மதிப்பீடுகள் வெறும் கனவாக இல்லாமல் நம் அன்றாட வாழ்வில் நாம் கண்டுணரும் அனுபவங்களாக அமைய இணைந்து உழைப்போம். சவால்கள் நிறைந்த இந்த பெரும் பயணத்தில் திரு இதய ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலில் வேலை நகர் ஆரோக்கிய அன்னை நம் உடனிருந்து வழிநடத்துவாராக. உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆயர் தா சகாயராஜ், தஞ்சாவூர் மறை மாவட்டம். கீழே இச்சுற்றுமடல் 22/12/2024 ஞாயிறு அன்று நடைபெறும் எல்லா திருப்பலிகளிலும் மறையுறை வேளையில் வாசிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி வாசித்திருக்கிறோம். நமது மறைவட்டத்திலே வீரக்குறிச்சியை நாங்கள் மறைவட்ட குருக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் திருத்தலமாக. அன்று அந்த திருத்தலத்திலே இன்னும் தேதி குறிப்பிடவில்லை. நாங்கள் மறைவட்ட குருக்கள் இணைந்து ஒரு தேதியை குறிப்பிட்டு அன்று மறைவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பங்குகளிலிருந்தும் இறைமக்களை அழைத்துக் கொண்டு அங்கு சென்று திருப்பலி கொண்டாடி அந்த ஜூபிலியை கொண்டாட நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். எனவே அதற்குரிய விவரங்கள் பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். நன்றி. அன்புக்குரியவர்களை நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். எங்கள் அன்பு தந்தையே, உன் திருமகனின் உடலாக இருக்கின்ற திரு அவையை ஆசீர்வதித்து உன் திருப்பணியாளர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் நீர் கொண்டு வந்த அன்பை, அமைதியை உலகத்தோடு பகிர்ந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் வானக தந்தையே, எம் நாட்டு தலைவர்கள் தங்களின் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக மக்கள் மீது வன்முறைகளை தொடுக்காமல் நீர் அமைத்த அன்பின் ஆட்சி, அமைதியின் ஆட்சி அனைவருக்கும் தந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, மரியாதை போல நாங்களும் அடுத்தவர் தேவைகள்
அவர்களுக்கு எந்தவித உதவியையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உள்ளார்ந்த அன்போடு செய்திட நல்ல மனதை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருமகனின் வருகைக்காக காத்திருக்கும் நாங்கள் எங்கள் குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் பாராமுகம் இராமல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அரவணைத்து அமைதியோடு வாழ வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் வரவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருவமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையால் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி
செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தம் இறையியலில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்துக் கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியைப் பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலைகளாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட பேராயர் நிக்கலஸ்டியா என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தவரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருடன் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தந்தையே,
கருணையுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ அவர்கள் இருந்தபோது சீனர்கள் சிங்கப்பூர் மக்கள் அந்த துக்கத்தை எப்படி வேதனையை தெரிவித்தார்களோ அதைவிட பல மடங்கு அதிகமாக நம்முடைய தமிழர்கள் கிராமங்களிலே இருப்பவர்கள் ஆங்காங்கே அவருக்கென்று ஒரு பிளக்ஸ் வைத்து அவருடைய இறப்புக்கு கண்ணீர் அஞ்சலியை வெளிப்படுத்தினார்கள். காரணம், தமிழருக்கும் சிங்கப்பூரிலே மிகுந்த மதிப்பு உண்டு. பிற மொழி பேசும் இந்திய மக்கள் லீ குவான் யூவுடன் சென்று எங்களுடைய மொழியையும் இங்கே ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்தவர்கள் தமிழர்கள், அந்த போராட்டத்திலே எங்களோடு இணைந்து உயிரை கொடுத்தவர்கள் தமிழர்கள், எனவே எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் என்றால் தமிழர்கள் என்று அவர் சொல்லி ஆட்சி மொழியாக அங்கிருக்கின்ற நாணயத்திலும் சரி பணத்திலும் சரி எல்லா இடங்களிலும் தமிழுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து இன்று தமிழகத்திலே எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மாடி வீடு கட்டி இருக்கிறார்கள் செல்வச் செழிப்போடு என்றால் அந்த நாட்டு பணம்தான். அவர்களுடைய நாட்டு பணம் அந்த அளவுக்கு உயர்ந்தது. நம்முடைய உழைப்பை கொடுத்து அதை நாம் பெற்று வருகிறோம். அவர்களுடைய நாணயம் மிக உயர்ந்த மதிப்பை பெற்றிருப்பதால் நாம் வாழ்வு பெறுகிறோம். அந்த அளவிற்கு சீனர்கள் நாம் அன்பை கொடுத்தோம் என்றால் நமக்காக உயிரையும் கொடுப்பவர்கள். இதை நான் எப்பொழுதும் சொல்வேன். அந்த விதத்திலே சிங்கப்பூரிலே இவர் முதலாக சிங்கப்பூரில் பிறந்து சிங்கப்பூரின் பேராயராக உயர்த்தப்பட்ட முதல் பேராயர் நிக்கலஸ் சியா அவர்கள் தமிழர் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர். தமிழர்களுக்கு குறிப்பாக தமிழ் பேசும் குருக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்காக குரல் கொடுப்பவர். பல அனுபவங்களை நான் சொல்லலாம். அவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அவருடைய இறப்பை பற்றி கூட ஒரு முறை நான் அவரிடம் பேசி இருக்கிறேன். 70வது பிறந்த நாள் ஒரு பெரிய 6 ஸ்டார் ஹோட்டல்ல நடந்தது, ஆர்ச்சர் ரோட்ல. அவருடைய டேபிள்ல என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு. வச்சுட்டு பேசிட்டு இருக்கும் போது அவர் இந்த இறப்பை பற்றி பேசும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். இதுக்கு முன்னாடி இறந்த ஆயர்கள் இறந்தால் அந்த மறைமாவட்டத்தினுடைய கத்தீட்ரல் சர்ச் உள்ளதான் அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் சிங்கப்பூரிலே அப்படி இல்லையே, ஏன் என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், நோ இங்க அப்படி செய்யறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் நான் செத்தாலும் நான் கத்தீட்ரல் உள்ள புதைக்க சொல்ல மாட்டேன், என்னை எரிக்க சொல்லிடுவேன் என்று சொன்னார். அதுதான் நேற்று நடந்தது. 17ஆம் தேதி இறந்து நேற்று அவரது உடல் எரிக்கப்பட்டது. சிங்கப்பூரிலே 90% பேர் அங்கே நாட்டு விருப்பப்படி இடப்பற்றாக்குறை, எனவே அவர்கள் கிரிமேஷன் எரியூட்டப்படுவார்கள். புதைக்க வேண்டும் என்றால் அதற்கு நிறைய செலவாகும், நிறைய ஆயிரக்கணக்கான டாலர்கள் கொடுத்து வாங்க வேண்டும். அது 3 ஆண்டுக்கு தான் அந்த கல்லறை. அதுக்கு பிறகு அரசாங்கம் நினைச்சா தூக்கி எரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் என்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுபோல நான் இருந்தபோது எனக்கு ஒரு இதயமாக, நான் வலதுகரம் இடதுகரம் என்று சொல்ல மாட்டேன், ஒரு இதயமாக இருந்து என்னை வழிநடத்தியவர். நீதிக்காக அவர் போராடியவர். ஒரு சில சமயங்களிலே எனக்கு ஒரு சில துன்பங்கள் கொடுத்த போது யாரு போய் யாரை பத்தி குறை சொன்னாலும் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாரு. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாரு, அது உண்மையான கண்டுபிடிப்பார். உண்மை இல்லை அப்படின்னா யார் புகாரை கொடுத்தார்களோ அவர்கள் நுழைந்தார்கள். நான் நிறைவேற்றை இங்கே பீடத்திலே சொல்ல முடியாது. காரணம், ஒரு சில பேருடைய இமேஜ் பாதிக்கப்படும். அதனால நான் சொல்றேன், மறைமுகமாக சொல்கிறேன். அந்த அளவிற்கு தமிழர்கள் மீது ஒரு ஆழ்ந்த பற்றும் ஒரு பாசமும் கொண்ட ஆயர் நிக்கலஸ் சியா அவர்கள். எனவே 75வது வயதிலே ஓய்வு பெற்றார்கள். 86வது வயதிலே அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அவருக்காக உங்களோடு இணைந்து, நீங்கள் என்னோடு இணைந்து அவருக்காக ஜெபித்தது எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக இருக்கிறது. தொடர்ந்து அவருடைய ஆன்மா ஆண்டவரிலே நித்திய இளைப்பாற்றியை அடைய அவருக்காக நாம் ஜெபிப்போம். இதோ கன்னி கருவுருவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். ஜெபிப்போமாக.
உறுதிப்பாட்டை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடனும் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.